ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். ஆடி மாதம், ஆடி மாதத்திற்கு உண்டான பொது பலன்களை பற்றி நம்ம இப்ப பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னு சிறப்பு அப்படின்னா, குரு உச்சமடைகிறது சிறப்பு. ஆடி மாசம் அப்படிங்கிறதுனால சூரியன் கடக ராசியில, அதனால சந்திரனோட, அதாவது அம்மா வீடுன்னு சொல்லுவோம், தாய் வீடு. சூரியன் வந்து தந்தை வீடு, சந்திரன் வந்து தாய் வீடுன்னு சொல்லுவோம். அந்த தாய் வீடுலேயே சூரியன் வர்றதை தான் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ரெடி குரு உச்ச நிலையில அங்கதான் வந்து இருந்துட்டு இருக்காரு. இப்ப சூரியன் குரு ரெண்டு பேரும் இணையிறது, பார்க்கறது, அதெல்லாம் வந்து சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு மாத காலம், இந்த ஆடி மாசம் ஃபுல்லாவே சிவராஜ யோகம் யார் யாரு ஜனன கால ஜாதகத்துல இருக்குது, அதாவது சூரியன் சுபத்துவம் அடைகிறது, அதாவது குருவோட இணையிறது பிளஸ் குருவோட பார்க்கப்படுறது. சூரியன் வந்து குருவுனால பார்க்கப்படுறாரு அப்படின்னா 5, 7, 9 இந்த சிறப்பு பார்வைகள் வந்து குரு பகவானுக்கு இருக்குது. அந்த பார்வை மூலியமா சூரியனை பார்க்கறது வந்து சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். இதனால என்னங்க சிவராஜ யோகம்னு சொல்றீங்க அப்படின்னா, சூரியனோட அமைப்புகள்ல முக்கியமா தசாபுக்தி என்ன நடக்குது அப்படின்னு அதை வச்சுதான் மெயினா அந்த யோகம் செயல்படுன்னு துல்லியமா சொல்ல முடியும். அரசு சார்ந்த அமைப்புகள், இப்ப வந்து ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல சிவராஜ யோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா இப்ப அது வந்து செயல்படும். அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், அந்த அமைப்புகள், தந்தை சார்ந்து ஏதாவது சொத்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல ஜனனகால ஜாதகத்துல இருக்கிற பட்சத்துல இப்ப அது வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், கரண்ட் சார்ந்து, இபி, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் சூரியனோட காரகத்துவத்துல எல்லாம் பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களா இருக்கும். இந்த ஆடி மாசத்துல அம்மன் அருள், அம்மன் வழிபாடு நல்ல சிறந்ததா இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதனால எல்லாரும் அம்மன் அருள் கண்டிப்பா வந்து அம்மன் கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, போய் வழிபட்டு இந்த மாதம் முழுவதும் வழிபட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு உயர்வை தரும், நல்ல மதிப்பை தரும், நன்மை தரும். ஏதாவது காரியங்கள் தடைபட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த காரியங்கள்லாம் இந்த அம்மன் வழிபாடுனால உங்களுக்கு அந்த தடைகளை நீங்கி உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியம் கைகூடுற அமைப்புகள்லாம் வந்து கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, சுக்கிரன் வந்து ஒரு 16 நாள் வந்து நீச்ச நிலையில் அடைகிறார். அது ஒரு சுக்கிரன் சம்பந்தப்பட்டமா அந்த அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா சுக்கிரன் நீச்ச நிலையை அடைஞ்சு சனி பார்வையிலையும் இருக்கிறார். சுக்கிரன் வந்து கன்னியில, புதனோட கன்னி வீட்டுல நீச்சம் அடைகிறாரு. அந்த நீச்சமடைகிற சுக்கிரனை வந்து சனி பகவான் பார்க்கறது ஒரு மைனஸ் அப்படின்ற அமைப்பு இருக்கும். இதுவும் ஜனனகால ஜாதகத்துல யாருக்கு சுக்கிரன் அமைப்புகள்ல பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பாதிப்புகள் இப்ப வந்து உங்களுக்கு அந்த லேசா பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் சுக்கிரன் சார்ந்து பாதிப்புகள் உங்க ஜனன காலத்துல இருந்தாதான், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாதிக்கக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லைன்னா சுக்கிரன் சார்ந்து அப்படின்னா மெயினா வந்து காதல் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன்னாலே வந்து காதல் அமைப்புகள், அப்புறம் அலங்கார அமைப்புகள், கலைத்துறை, இசைத்துறை, அந்த மாதிரி அமைப்புகள்ல ஆடம்பரம், லக்ஸரின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் இருந்தது, ஜனனகால ஜாதகத்துல இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்கணும். இப்ப பொதுவா வந்து ஆடி மாசங்கிறதுனால சூரியன் குரு கடகத்துல இருக்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கு அது இணைவு ஒரு 14 நாள் சிம்மத்துல நடைபெறும். அதே மாதிரி ராகு பகவான் கும்பத்துல இருப்பாரு. சுக்கிரன் கன்னி வீட்லையும், சனி பகவான் குரு பார்வையில இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டாரு. அவரு மீன வீட்டுல இருக்கிறாரு.
செவ்வாய் 15 நாள் ரிஷபத்துல இருப்பாரு 15 நாள். அதுக்கப்புறம் 15 நாள் வந்து புதனோட வீடு மிதுன வீட்டுல ஒரு 15 நாள் இருப்பாரு. இது வந்து இதை வச்சுதான் வந்து இந்த மாதம் என்னென்ன நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும், மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு விலாவரியா பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கன்னி லக்னம், கன்னியா ராசி, அதாவது கன்னியா ராசி, கன்னி ராசியோட ராசிநாதன் வந்து புதன். புதன் வந்து உங்க 10ஆம் ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு 19 நாள் இருப்பாரு. உங்க ராசியில சுக்கிரன் நீச்சம் அடைவாரு. ஆல்ரெடி உங்க ராசிக்கு சனி பார்வை இருக்குது. இப்ப சுக்கிரன் வர்றதுனால உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் அதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கும். ஏற்கனவே வந்து கொஞ்சம் டல் அடிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு காரியத்தை தள்ளி தள்ளி போட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா சனி வந்து உங்க ராசியை பார்க்கும்போது சோம்பல், தாமதம், தள்ளி போடக்கூடிய தன்மைகள், சுறுசுறுப்பு இல்லாத தன்மைகள்லாம் வந்து கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் கொஞ்சம் இந்த சுக்கிரன் இருப்பால கொஞ்சம் நீச்ச சுக்கிரன் தான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே இருந்து வந்த இதை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த காலகட்டத்துல உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்ப்பாரு. 3, 7ஆம் இடத்தை பார்ப்பாரு. 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், வெற்றி, விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யறதுக்கு தயங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த விஷயத்த போல்டா சரி இறங்கி செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம், தன்னம்பிக்கை, தைரியம்லாம் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி உங்க 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அதிர்ஷ்டம் செயல்படும். ஒரு விஷயத்த நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்க, ஆனா பலனே இல்லைங்க, எவ்வளவோ எஃபெக்ட் போட்டாலும் அந்த எஃபெக்டுக்கு உண்டான பலனை என்னால் எடுக்க முடியலையே அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து அதிர்ஷ்டம் செயல்படாம இருந்தது தான். இப்போ வந்து அதிர்ஷ்டம் செயல்படும். உங்க 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நீங்க போடுற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி கன்னிராசிக்காரங்க வந்து புதிதாக திருமணமாகி குழந்தை புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு அமைப்புகள் இருந்ததுன்னா புத்திர பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா வந்து உங்க ராசிக்கு 5ஆம் பாவகத்தை குரு பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பா புத்திர பாக்கியம் குரு பகவான் கொடுக்கத்தான் செய்வாரு. இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் கொடுத்து வந்த தடை தாமதங்கள் அப்படின்ற அமைப்புகள், கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இருந்தது, அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள் இருக்கும். புதிதாக திருமணம், ஏன்னா சுக்கிரனும் பார்க்கிறார், குருவும் பார்க்கறதுனால சனி கொடுத்து வந்த தடை தாமதங்கள் அந்த அமைப்புகள் எல்லாம் விலகி திருமண அமைப்புகள் கைகூடக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடம் வந்து இயல்பா இருக்குது. பயணங்களால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு நல்ல விதமா செயல்படும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பாரு. செவ்வாய் இருக்கிறதுனால தந்தை சார்ந்த அமைப்புகள், தந்தை கிட்ட கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தாலும் சட்டுன்னு ஒரு மருத்துவர் அணுகி அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. தந்தைக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும், அதை வந்து கவனமா கடந்து போங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவுகள்னால உங்களுக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதையும் கொஞ்சம் கவனமா கடந்து போறது இது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை 2வது 15 நாள்ல உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு செவ்வாய் போயிடுவாரு. செவ்வாய் போறதுனால தொழில்கள்ல கொஞ்சம் டல் அடிக்க தான் செய்யும். கொஞ்சம் ஏற்கனவே புதுசா இந்த மாதத்துல தொழில் தொடங்குறேன் அப்படின்னா கொஞ்சம் ஜனனகால ஜாதகத்தை பார்த்து என்ன தசாபுக்தி அமைப்புகள் நடக்குது அப்படின்னு பார்த்து தொழில் தொடங்கினா கொஞ்சம் நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அப்படிலாம் வந்து உங்களை வந்து விட்டுற மாட்டாரு. என்ன தொழில் தொடங்கினாலும் உங்களுக்கு லாபங்கள், வர வேண்டிய லாபங்கள் கரெக்டா கொடுத்தே தீருவார். ஏன்னா 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவோம். அதுல வந்து சுபர் இருக்கிறதுனால பெரிய அமைப்புகள் நல்ல விதமாவே இருக்கும். அதே மாதிரி உங்க லக்னாதிபதியும் 11ஆம் இடத்துல குரு, சூரியன், புதன் அப்படின்ற அமைப்புகள் மூவரும் உங்க லாபஸ்தானத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகள். அதே மாதிரி முதல் திருமணம் சரியில்லை அப்படின்ற அமைப்புகள் இருந்தது, 2வது திருமணத்திற்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த 2வது திருமண அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு
கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி மூத்த சகோதரம், அண்ணன் அக்காள்கள் அவங்க கிட்ட இருந்து ஒரு உதவிகள், அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். போன மாசம் வரைக்கும் சண்டை சச்சரவுகளா இருக்குது. நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற அமைப்புகள் இருந்தது அப்படின்னா, அதெல்லாம் அவங்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல விதமாவே இருக்கும். நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா, கீழ உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.